I decide. I go extra. Presta, always extra. But what extra? JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest June 5th to June 28th. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் we all run towards அங்கீகாரம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? நோ 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 பிளாஸ்ட் ஒரே வார்த்தையில் டக்குன்னு போடுறீங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஃபீல்டில் வந்து we are doing our best, நல்லா டெலிவர் பண்ணுறோம், நல்லா ஒர்க் பண்ணுறோம். அது வரும்போது we expect to have more work, we expect ஒரு ரெகக்னிஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது வரல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூ ஸ்டோரியை சொன்னார், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம கதையை கேட்கும்போது ஐ வாஸ் லைக் ரியலி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, we are not aware of it. எனக்கு இது இருந்தது, நான் பர்சீவ் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் வருத்தம் இருக்குல்ல. அவங்களாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு புரிய வைக்கிற மாதிரி ஒரு வழி காட்டக்கூடிய ஒரு படம் அது. ரியல் ஸ்டோரினவே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமே. ஓகே, நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியுமா? பிகாஸ் எனக்கு கதை தெரியாது, நான் சிஸ்டர் கேரக்டர்னால அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து டைமும் கிடையாது. அவங்களாம் சாப்பிட்டுட்டு பெட்ஷீட் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெரினாக்கு தூங்க போவாங்க. அதில் என்னால் தாங்கிக்கவே முடியலை. நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஏர் சர்க்குலேஷன் இருந்துமே நமக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் அங்கே வந்து எங்களால் டாலரன்ஸ் லெவல் வந்துட்டு எங்களால் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days எங்களால் வந்து மூச்சு விட முடியல. சில பேர் வீட்டுக்குள்ளே இருக்கே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க, அங்கேயே சாப்பிட்றாங்க, அங்கேயே படுக்கிறாங்க. அதில் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அங்கே உள்ள மோஸ்ட்லி வந்து 18+ சின்ன பசங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரிவிலேஜ் லிட்ரேச்சர்லாம் யாருமே இல்லை, படிப்பு அந்த வசதிகள் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. அந்த ஏரியாவுக்கு மட்டும் அடிக்கடி போலீஸ் வருவாங்க. எனக்கு என்ன தாட்ஸ்னா, அங்கே இருக்க மட்டும்தான் தப்பு செய்கிறாங்களா? எனக்கெல்லாம் 1000 கேள்வி இருக்குது எனக்கு. ஏன் அங்கே மட்டும் வந்துட்டு போகிறாங்க, மற்றவங்களாம் பார்க்க மாட்றாங்க? காசு இருந்தால் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, காசு இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க. அதே ஒரு மக்களாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக எல்லாருமே சமம், நார்மலான ஒரு ரெஸ்பெக்ட் ஏன் கொடுக்க மாட்டீங்க? சின்ன வயசுலேருந்து லைக் எங்களோட நாஸ்டாலஜி மெமரி டக்குன்னு ரீவைண்ட் பண்ணால் நிறைய சாங்ஸு இல்லை இந்த ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணால் எவ்வளோ சாங் பெரிய ஒரு ஹிட் ஆகுதோ அந்த டைமில் ராம்ஜி அவர்கள் வந்தால் போதும். இப்போ நாங்கள் எடுத்து விட்டோம்னா நாங்கள் நிறைய பிளேலிஸ்ட்டு வண்டி ஓட்டும் போது நிறைய டைம் அந்த கார் ஓட்டும் போதெல்லாம் உங்களுடைய பாடல்கள் தான் இருந்துகிட்ருக்கு. நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்கீங்க, குதிரை ஓடிட்டே இருக்கு. எப்படி ஓடிட்டே இருக்கிறதுனா குதிரை இல்லையா? ஓடிட்டே இருக்கணும்ல கடைசி வரைக்கும், அதுதானே ஒரு ஆக்டருக்கு அழகு. ஆமாம், அப்படியே இருக்கீங்க சார். அப்படியே தான் இருக்கணும். எப்படி அது அது கொஞ்சம் சில டிசிப்ளின்ஸ், சில இது ஃபோக்கஸ் இருக்கணும்ல, ஒர்க் அவுட், கொஞ்சம் டயட் பிளான்ஸ் இருக்கணும், கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அளவாக இருந்தால் லாங் ரன்னில் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சாப்பிட்றது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடுவேன். எல்லாமே முக்கால் வயிறுக்கு மேலே தாண்டது இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் கிரேவிங்கில் வச்சு அடிச்சிடுறது வேறு விஷயம், சீட் டே மாதிரி. பட் மற்றபடி கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்றேன், அதனால் மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது ஃபிசிக்கலாக. டான்ஸிங்கில் நான் 2 hours ஸ்டேஜிலலாம் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான அந்த ட்ரைனிங்லாம் வந்து கார்டியோ ஆகட்டும், கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங் ஆகட்டும், என்டியூரன்ஸ் ஆகட்டும், அந்த ஃபிட்னஸ்லாம் ட்ரெயின் பண்ணி அது கொஞ்சம் அப்படியே மைண்டில் இருக்கிறதுனால ஒரு 3 days ஆஃப் வீக் வந்து பண்ணால் கூட, ஒர்க் அவுட் பண்ணால் கூட போதும், மெயின்டைன் பண்ணிக்க முடியுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் நம்ம. அதனால் ஸோ எவ்ரிடே பண்ணணும் அவசியம் இல்லை. 1 week பண்ணலாம் கூட, ஒரு 2 days பண்ணால் மறுபடியும் வில் கெட் பேக் த சேம் ஃபிட்னஸ்ன்ற மாதிரி அந்த டெக்னிக் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஒர்க் அவுட்டில் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, டெக்னிக் கரெக்டாக வச்சு பண்ணால் தான் அதோட ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அவ்வளோதான். ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கொஞ்சம் இதுவாக முடியும், மேலே எழுப்பவே முடியாது. ஆமாம் இல்லை. ஸோ அதனால் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் டு யூனோ. ஸோ இப்போ தான் கரியர் ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. அது ஒன்று இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மாதிரி நடிச்சு பண்ணுறது தான் அது. ஏன்னா நம்ம பண்ணியாச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. வெற்றின்றது வேற இல்லை, வெற்றி வரது மட்டும் முக்கியம் இல்லை, வந்ததுக்கப்புறம் தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். யூ ஆல் நோ ரைட். ஸோ அதுதான் விஷயம். ஓகே. அண்ட் நாங்கள் இப்போ பார்க்குறோம் 5ஆம் வேதம்லேயும் ஒரு சீரீஸில் ஒரு கம்ப்ளீட்டாக சாமியார் மாதிரி வரீங்க. கரெக்ட். வேற மாதிரி சம்பவம் கௌரி. ஆமாம் ஆமாம். இந்த பக்கம் பார்த்தா LBWல ரிஷிக்கு அப்பாவா மாசா ஒரு ஆக்டராகவே ரோல் பண்ணுறீங்க. கரெக்ட். உங்களால ரிஷியும் கேம்ப் விட்டு போகிறாரு, எல்லாம் கடுப்பாகிறாங்க. ரிஷி என்ன சார் ரிஷி வெளியே போயிட்டான்றாங்க, எனக்கு ஆன்சரே இல்லை
இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க டேரக்டருக்கு அப்படின்னு நான். லைக் இப்போ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் வி ஆல் ரன் டுவர்ட்ஸ் அங்கீகாரம். யா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? நோ நோ நோ. பிளாஸ்ட் ஒரே வார்த்தையில் டக்குன்னு போடுறீங்க. லைக் வாட் யூ எக்ஸ்பெக்ட் அண்ட் ஸ்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஃபீல்டில் வந்து வி ஆர் டூயிங் அ பெஸ்ட்டு, நல்லா டெலிவர் பண்ணுறோம், நல்லா ஒர்க் பண்ணுறோம். அது வரும்போது வி எக்ஸ்பெக்ட் டு ஹாவ் மோர் ஒர்க். வி எக்ஸ்பெக்ட் ஒரு ரெகக்னிஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது வரல. லைக் நம்ம ஒரு படம் பண்ணியிருப்போம், இந்த படத்துக்கு நான் என்னோட அட்மோஸ்ட் என்னோட எஃபர்ட் போட்டிருக்கேன், பட் இங்கே இருக்கவங்க வந்து அதை வந்து லைக் ஒரு அப்ரிஷியேட் கூட இல்லை, அதை கன்சிடர் கூட பண்ணல அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? எப்போவுமே எல்லாருக்கும் நடக்கிறது தான் இந்த விஷயம். பட் வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ்டேருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரிட்டேருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது வந்து வரத்துக்கு டைம் ஆகும். பட் யா ஐ ஹவ் நாட் காட்டன் எனக்கு வேணுங்கிறது வரல. யா நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கதை கேட்டு இந்த கதையில் நம்ம வந்து ஃபிட்டன் ஆகலை, லைக் நம்ம ஸ்கிப் பண்ண இப்போ ரோல்ஸ்லாம் நல்லா போய் பூம் ஆன மாதிரி இருந்தா இதுக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் வந்து ரிஜெக்ட் பண்ணது வந்து யூஸ்வலாக ரீசெண்டாக எதுவுமே அது சிலது ரிலீஸ் ஆகலை, ஸோ அது தெரியாது எனக்கு. பட் அந்த மாதிரி எதுவுமே ரீசெண்டாக இருந்ததில்லை. யா வாட் இஸ் ஆல் அபவுட் அங்கீகாரம்? உங்களதும் ஒரு கோச் ரோல் மாதிரி தான், நீங்கள் ட்ரெயினர் மாதிரி தான் ஆமா. இருக்கு. லைக் அவர் லைக் சப்போர்ட் பண்ணுற மாதிரியா இல்லை அகேன்ஸ்டா அந்த மாதிரியா? இல்லை, அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். டெக்னிக்கலி வி ஆர் இது வாட் இஸ் தட் கம்பீட்டிங். யா அண்ட் என்னோட கோச் வந்து என்னோட ஸ்டோரி வந்து அது படத்தில் வருமானு தெரியல. பட் ஆரம்பத்தில் எனக்கு என்ன சொன்னதுனாக்கா, நான் ஒரு அத்லீட்டாக இருந்து என்னோட கரியர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு என்னோட ஏரியா பசங்களை வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ரோலு. ஸோ எனக்கு வந்து அந்த பெயின் தெரியுங்கிறதுனால ஐ கீப் புஷிங் தம், I keep encouraging them. So even Sindhuri is also playing a character that works under Rudra. என்னோட கேரக்டர் பேர் ருத்ரா. அவங்களையும் ட்ரெயின் பண்ணுறேன், இவர் சாரையும் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ அது வந்து இட்ஸ் ஒரு என்கரேஜிங், ஒரு சப்போர்ட்டிவ் பாசிட்டிவ் ஆன கோச் மாதிரி தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பட் பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிங். இதில் ஆக்சுவலாக இவங்க ப்ரைவேட் ட்ரைனிங் பண்ண அகாடமி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்னதான் நல்லா ட்ரெயின் ஆனால் கூட ஒரு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸுக்குன்னா த்ரூ கவர்மெண்ட் அகாடமியில் போக முடியும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். என்னதான் இருந்தாலும் தனியாக போயிட முடியாது. த்ரூ ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அகாடமி வச்சு தான் போக முடியும், நேஷ்னல்ஸ்லாம் போக முடியும். ஸோ அப்போ என்னென்ன இது ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்க அப்படின்றதுல என்னுடைய ரோலும் ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். எனக்கு பிடிச்ச சீன் தான் கிளைமேக்ஸ் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் பாருங்கள். கிளைமேக்ஸ் சம்திங் இது இன்ட்ரெஸ்டிங்காக. நான் ஒரு இது நடக்குது, பட் நான் அதை சொன்னனாக்கு ரிவீல் ஆகிடும் கதை. பட் நீங்கள் பாருங்கள். இட்ஸ் அ வெரி நைஸ் கத்தார்டிக் ஆன ஒரு சீன். ஒரு மனசில் வந்து ஒரு லைக் ஒரு ஓகே இதான் ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு இது. யா சொல்லுங்க உங்கள் ரோல் பற்றி. லைக் நீங்கள் தான் வந்து லைக் அத்லெட்டாகவும் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் நம்ம ஹீரோவையும் ரூட் விடுற மாதிரி இருக்குமா? அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கல. தங்கச்சி கூட ஏன்னா தங்கச்சி கூட இருந்ததுனால பெண்ட் நிறுத்திட்டாங்க எல்லாரையும். என்னதான் வந்து ஹீரோ கத்த பொண்ணா இருந்தாலும், ஒரு ஹீரோயினா இருந்தாலும், இந்த அம்மா வந்துட்டு எல்லாத்துலேயும் என்ன பார்க்குற, என்ன லுக் விடுற அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால கரெக்ட் பண்ணுறது, இந்த டியூட் பாடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதை விட தாண்டி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லைக் வி க்ரோ டுகெதர். 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்போம் 2 பேருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ என் பேர் படத்தில் வந்து சத்யா. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எவ்ரிபடி, இந்த படத்தில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் ஆர் த ட்ரூ கேரக்டர்ஸ் இன் த ரியல் லைஃப். ஓகே, அதான் இன்சிடென்ட், ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி. ஆமா, ட்ரூ இன்சிடென்ட். ஸோ கேரக்டர் நேம்ஸும் அதேதான். ஓகே, இட் வாஸ் நாட் சேஞ்ச்ட். அதான் ஆமாம், கேரக்டர் நேம்ஸ் அதுதான். பட் ஐ திங்க் ஹீரோடைய கேரக்டர் வந்து நேம் மட்டும் மாறி இருக்குல்ல? ஆமா, அவரது மட்டும் மாறி இருக்கு. அவர் மட்டும் நேம் மாறி இருக்கு. அப்புறம் அந்த ஆதிரன் கேரக்டர் பண்றாருல, அவர் இஸ் ஸ்டில் தேர், இஸ் ஸ்டில். ஆமா, சோ இங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் ட்ரூ கேரக்டர்ஸ் தான். சோ என்னோட கேரக்டர் ருத்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. சோ இவரோட கேரக்டரும் இருக்காங்க. ஆமா, சோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ரியல். இதுதான் சினிமாக்காக எக்ஸ்ட்ரா ட்ராமடைஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட், இட்ஸ் ட்ரூ ஸ்டோரி. இட்ஸ் a true story. ஆமா, இன்ஸ்பயர்ட் பட் ட்ரூ. ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு டைரக்டர் ஜேபி தென்வந்தன் சார் இந்த கதை சொல்லும் போதே ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூ ஸ்டோரியை சொன்னார், இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம கதையை கேட்கும்போது ஐ வாஸ் லைக் ரியலி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, வி ஆர் நாட் அவேர் ஆஃப் இட், வி ஆர் கம்ப்ளீட்லி நம்ம அதை தாண்டி எங்கேயோ இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவ்வளோ இன்டெப்த்தாக இருக்கிறது வந்துட்டு ஐ திங்க் திஸ் படம் இட் செல்ஃப் அங்கீகாரம் ஃபார் எவ்ரிபடி, நாட் ஓன்லி த காஸ்ட் அண்ட் க்ரூ. வி ஆர் ஆல், நாங்கள் எல்லாருமே வந்து டெபியூ, லைக் நியூ டீம் ஆல் டுகெதர். இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் மை டெபியூ டூ. டைரக்டர் சாராக இருக்கட்டும், கேஜிஆர் சாராக இருக்கட்டும், ஈவன் டிஓபி சாராக இருக்கட்டும், ஈவன் த
the whole team production, everybody's debut. So எங்களுக்கு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். அது இதை தாண்டி the true story, whoever it is in Satya, Rudra, செல்வி, எனக்கு இசபெல்னு வருது, செல்வி. ஸோ எவ்ரி கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சூப்பர். அண்ட் இல்லை, மக்களில் எவ்வளோ பேர் டேலண்டடாக இருக்காங்க. அவங்க ஹிடன் டேலண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது அவங்கெல்லாம் இது பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும். எனக்கு இது இருந்தது, நான் பர்சீவ் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் வருத்தம் இருக்குல்ல. அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு புரிய வைக்கிற மாதிரி ஒரு வழி காட்டக்கூடிய ஒரு படம் அது. ஆக்சுவலாக அது லைட்டாக பரன்ற மாதிரி இருக்கும் போல இருந்துச்சு. அந்த டைம்லேயே நம்ம பர்சீவ் பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாமே, சரி நானும் பண்ணிருக்கலாமே, கரெக்டு பண்ணாமல் இருந்ததுக்கு இதுவும் காரணமாக இருக்கலாம். நான் அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு தான் வந்து ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிற ஒரு ஆர்கானிக் ஒரு ஸ்கிரிப்ட் அது ஆக்சுவலாக. சொல்லுங்க தங்கச்சி, நீங்க தான் சொல்லணும். கேள்வி கேளுங்க, அப்பதான் சொல்லுங்க. இவங்களோட ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய நல்ல சீன்ஸ் காம்பினேஷன்ஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. மதியானம் சப்பாத்தி பண்ணி என்ன ஆர்டர் பண்ணா அந்த மாதிரி கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க. ஆஹா பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு. எங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்து வீடு ரெண்டு பேரும். அண்ணனுக்கு என்னதான் பிடிச்சாலும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நீங்க கொஞ்சம் வம்பளுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாரு. மேபி அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். சொல்லலாம், நீங்க சொல்லலாம். இல்ல இருக்கும். அண்ணன் தங்கச்சி இது சீன்ஸ் ரொம்ப எமோஷனல். அண்ணன் தங்கச்சி வந்து ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, ஃபேமிலி ஓரியன்டட், ரொம்ப க்ளோஸ். லைக் ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி பாத்துப்பாங்க, ஒரு தங்கச்சி எப்படி அண்ணாவை பாத்துக்கும். லைக் தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே, ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் அடிக்கடி என்ன வந்து இது பண்றது. அப்படிலாம் ரொம்ப வருத்தப்படுறேன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது ஹியூமர் இருக்கு. அதுல நீங்க ஹியூமர் இருக்கு இருக்கா? அப்ப ஹியூமர் இல்ல இருக்கான்னு கேட்டப்ப இல்ல, ஒரே ஒரு சீன் மட்டும் சின்ன விஷயங்கள். அவங்க ரெண்டு பேரும் ஃபுல் படம் ஹியூமர் இல்ல, இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். உங்களுடைய கான்வர்சேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹியூமரஸா இருக்கும் போல இருக்குல்ல. அதாங்க அந்த வீட்ல இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, சிறப்பு. லைக் யமகாதி பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த படம் இல்ல இடையில வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட்டுன்னு சொல்றது இதுதான், என்னோட அங்கீகாரம் தான். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்களா, அப்பதானே நான் சொல்ல முடியும். கேள்வி கேட்டதான் சொல்லுவீங்களா? ஓகே. இந்த படத்துல ஆடிஷன் அப்படின்றது பண்ணீங்களே? ஆமா, ஆடிஷன் செலக்ட். அந்த டைம்ல வந்துட்டு லைக் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து டாக்டர் வந்து ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒர்க் பார்த்து நல்லா இருக்குன்னு இல்லை, ஆக்சுவலி இது எப்படின்னா வந்து நான் நேரடியாக வந்து ஆடிஷன் பண்ணல. நான் வேறு ஷூட்டில் இருந்தேன். நான் மொபைலில் தான் என்னோட வீடியோஸ் அமுச்சு விட்டேன். அதை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து பூஜை போகிற அன்னைக்கு நான் நெக்ஸ்ட் டே வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அதான் ஒன்றுமே எனக்கு புரியல, என்னடா நடக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறம் போக 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 தான் வந்து இங்கே என்னென்ன நடக்குது, ரியல் ஸ்டோரினவே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமே. பிகாஸ் எனக்கு கதை தெரியாது. நான் சிஸ்டர் கேரக்டர்னால அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து டைமும் கிடையாது, அந்த கதை சொல்ற அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் போக போக தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓகே இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் ஆனால் எனக்கு தோணிகிட்டே இருக்கும் மைண்டில். ஓகே இப்படிலாம் நடக்குது, நம்ம தான் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கோம். நான் என்னோட ஏஜுக்கு என்ன நினைப்பேன்னா வந்து இன்னும் வேறு ஏதாவது பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னு. சில பேருக்கு அடிப்படையே இங்கே கிடைக்காம இருக்கிறது வந்து ரொம்ப மனசுக்குள்ள சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த படம் பண்ணும்போது அதான் தோணுச்சு. அதே மாதிரி ஒரு சீன் முடிக்கும் போதுமே அது எப்படி சொல்கிறது, ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் முடியும் போது அது ஒரு வருத்தத்தோடய முடியும். இவங்களுக்குலாம் அந்த நிலைமை எப்போ தான் மாறும்? இப்போது எல்லோரும் இருக்கோன்னா மிடில் கிளாஸ் கூட ஓகே, ஆனால் அவங்கெல்லாம் எப்படின்னா எந்த ஒரு சந்தோஷமே அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான் நடக்கும். மற்றபடி அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஏதோ உறுத்தலாகவே தான் இருந்துச்சு எனக்கு அந்த படம் பண்ணும்போது. ஆக்சுவலி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட சீன்ஸ் எல்லாமே வீடு தங்கிட்டு இருக்கிற இடம் அது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகிறப்போ ஓகே, அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு படம் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட், அதெல்லாம் அங்கே பார்க்குறப்போ அவங்களோட வலி வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் நத்திங் ஃபார் அஸ். ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது. அப்புறம் அங்கே இருக்கிற பசங்க, நானும் இசபெல் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பசங்கிட்ட பேசும்போது ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமா இவ்வளோதான் இல்லை
அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படின்ற மாதிரி லைக் நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சது, நிறைய விஷயம் வந்துட்டு இதை தாண்டி என்ன இருக்க போகுது. அதே மாதிரி நான் என்ன பார்த்தேன்னா, நைட்டு மேபி சில டைம் வந்து ஷூட் முடிய டைம் ஆகும். அவங்களாம் சாப்பிட்டுட்டு பெட்ஷீட் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெரினாக்கு தூங்க போவாங்க. அதில் என்னால் தாங்கிக்கவே முடியலை. அது எப்படி போய் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம், டக்குன்னு மழை வந்துச்சுன்னா அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் எப்படி ஒரு இதாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நாங்கள் அங்கே தான்க்கா தூங்குவோம், எங்களுக்கு இங்கே தூங்க முடியாது அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப எனக்கு பெயினாக இருந்துச்சு. லைஃப் வாழ பழகிட்டாங்க அப்படியே அந்த மாதிரி இருந்தா. எக்ஸாக்ட்லி அது வாழ பழகிக்கிட்டாங்க. ஆனால் தப்பு அது. அது ஏன் ரொம்ப அவங்கள்ட்ட தப்பு அப்படியே இல்ல. இருக்காங்க அப்படின்னு தோணுது. நம்ம ஓகே அப்பா இருந்தா கூட அதுல ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிப்பாங்க. அது ஒண்ணு இருக்கு. அது ஒரு குட்டி விஷயம். ஈவினிங் டைம் ஆனால் செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டே செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். இப்ப தண்ணி வந்தாலுமே அங்க பிரச்சனை இருக்கும், மழை பெஞ்சா அங்க தண்ணி தேங்கும். லைக் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல கரண்ட் போச்சுன்னா லைக் வி ஆர் கெட்டிங் அவ்வளோ கோவம் வருது, என்னடா கரண்ட் கட் இப்ப பண்ணிட்டு. கரண்ட் சினாரியோ ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இவ்வளோ ஏர் சர்க்குலேஷன் இருந்துமே நமக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் அங்க வந்து எங்களால இந்த டாலரன்ஸ் லெவல் பயங்கர லெவல் வந்துட்டு எங்களால ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days எங்களால வந்து மூச்சு விட முடியல. மூச்சு விட முடியல. அந்த வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து 2-3 Suffocate-ஆ பேருக்குமே இருக்கும். சஃபகேட்டா இருக்கும். நான் அது போக போக வந்து எங்களுக்கு பழகிடுச்சு. அவங்களும் அப்படிதான் இல்ல, பழகிருப்பாங்கல்ல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இன் திஸ் பிளேஸ் வேர் எவர் வி ஆர் ஸ்டேயிங், அட்லீஸ்ட் நடைமுறை வாழ்க்கைக்கு தங்க நல்ல இடம், சாப்பாடு, எஸ்பெஷலி ரெஸ்ட் ரூம். ஐயோ அது அடிப்படையான ரொம்ப விஷயங்கள் கஷ்டம். அடிப்படையான விஷயங்கள். உமன் ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லைன்னா எவ்வளோ கோ த்ரூ பண்றாங்க. ஏன்னா நாங்க இருந்த வீட்டுல அங்க வாழ்றவங்களே அங்க உள்ளே ஒரு குட்டி உள்ளுக்கே சமைக்கிறது, பக்கத்துல ரெஸ்ட் ரூம், பக்கத்துலயே பக்கத்துல restroom. படுத்துக்கிறோம். அது இந்த அங்க- இவ்வளவுதான் ஸ்பேஸ். அதுக்குள்ளே தான் எல்லாமே பண்ணணும். நாங்க கேட்டோம், ஆப்போசிட்ல வந்து ரோடு கிராஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது. அங்க போக மாட்டாங்க யாருமே. ஏன்னா வந்து காலைல ஒருத்தவங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்களாம். அது கேட்டுட்டு சில பேர் வீட்டுக்குள்ள இருக்கே ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க, அங்கேயே சாப்பிட்றாங்க, அங்கேயே படுக்கிறாங்க. அதுல ரொம்ப பெயினா இருந்துச்சு. சில டைம் எங்களுக்கு கேரவன் கொஞ்சம் தாண்டி இருக்கும். அப்போ அவங்க ரெஸ்ட் ரூம் கேட்டா கூட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ்ல நீங்க போய்க்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இது எப்போ மாறும், என்ன வாழ்றாங்களான்ற மாதிரி. இதெல்லாம் எப்போ மாறும், இந்த கவர்மெண்ட் அதெல்லாம் பார்க்காம இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. பயங்கரமா வாய்ஸ் அவுட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா அங்க நடந்திருக்கு. எனக்கு தெரியாது. எனக்கு அங்க Like, போனதுக்கு அப்புறம் தான் நம்ம- தெரியுது எங்களுக்கு. நம்ம ஷூட் பண்ண லொகேஷன் வந்துட்டு எதுவுமே செட் கிடையாது, ரியலா உண்மையான real. மக்கள் வாழ்ற இடம் அப்படின்றப்போ எனக்கு அது ரொம்ப பெட்டர் லைஃப்க்கு உண்டான need to- விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணா கூட இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். Time. ஸ்லோவா மாறுதுன்றது தான் கொஞ்சம். ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது இந்நேரத்துக்கு வந்து எல்லாருக்குமே காமனா ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம் இருக்கலாம், பக்கத்துலயே இருக்கலாம், இல்ல அவங்க போயிட்டு வர வசதிகள். அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து இப்ப ஏதோ ஒரு விஷயம்னால அவங்கள ஷிஃப்ட் பண்றனா கூட ரொம்ப லாங்ல போய் ஷிஃப்ட் பண்றது, அவங்களோட ஸ்டடீஸ் அவங்கள ஸ்டடீஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பாதிக்கும்ல. இப்போ நம்ம என்ன நினைப்போம், பக்கத்துல இருந்தா போகணும்னு நினைப்போம், தூரமா இருந்தா எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு அந்த தாட்ஸை அவங்களுக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க உள்ள மோஸ்ட்லி வந்து 18+ சின்ன பசங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிடுவாங்க. சோ பிரிவிலேஜ் லிட்டரேச்சர்ல யாருமே இல்ல, படிப்பு அந்த வசதிகள் அதெல்லாம் எதுவுமே எதுவுமே பண்ண முடியல, அவங்க பர்சியூ பண்ண முடியல. நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, அந்த ஏரியாவுக்கு மட்டும் அடிக்கடி போலீஸ் வருவாங்க. எனக்கு என்ன தாட்ஸ்னா, அங்க இருக்க மட்டும் தான் தப்பு செய்யறாங்களா, எனக்கெல்லாம் 1000 கேள்வி இருக்கு எனக்கு. ஏன் அங்க மட்டும் வந்துட்டு போறாங்க, மத்தவங்களாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த சொசைட்டில அப்படி அவங்கன்னா இந்த தப்பு தான் பண்ணுவாங்க, ஏரியாக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க, பேசுவாங்க. பீப்புள் வந்து தப்பு பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு இது இல்லல்ல, அந்த அப்படிதான் மாதிரி இருப்பாங்கன்ற அது ஏன் that is one strong point. why that question? அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து அந்த ஆட்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு கேட்டது ஃபுல்லாகவே டயலாக்ஸுமே எங்கள் ஸ்லாங்குமே அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து அந்த மக்கள் வந்து இப்படி தான் பேசுவாங்கன்னு கிடையாது, நார்மலாகவும் பேசுவாங்க, இருக்காங்க. எல்லாத்தையுமே மாற்றிருக்காரு. எனக்கு அதனால தான் ஜேபி சார் ரொம்ப பிடிச்சது. ஓகே, இந்த மக்களை நம்ம இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம், அப்படி கிடையாது. அதை பிரேக் பண்றது வந்து சைடு ஆஃப் லைஃப் லைஃப் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதெல்லாம் வந்து ட்ரெய்லர்ல கூட அதுங்கன்ற மாதிரி மென்ஷன் அது நீங்க சொல்ற அதுங்க தான் அப்படின்னா அது எல்லாமே மாத்தி சின்ன சின்ன விஷயத்துல கூட வந்து ரெஸ்பெக்டா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், ஒரு பொண்ணுக்கு முன்னாடி கால் நீட்டக்கூடாதுன்னா ஏன் கால் நீட்டுற, பொண்ணுக்கு முன்னாடி கால் நீட்டக்கூடாது, அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் வந்து. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க ஜேபி சார், டிஓபி சார், எல்லாருமே ஹோல் டீம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன விஷயம். நிறைய உண்மையான விஷயங்களை அப்படியே போற போக்குல சொல்லியிருக்கீங்க. நீங்க அந்த ஃப்ளோல மைக்ல பேசிருக்கீங்க, பயங்கர டைரக்டான தயங்குவாங்க சொல்றதுக்கு. பட் அடிப்படையா நீங்க சொல்ற விஷயம் கவர்மெண்ட் மேல இருக்கட்டும், போலீஸ் வந்து அங்க ரெகுலரா வர்றது, கொஞ்ச நேரம் மசும் போச்சுன்னா மைக் நேரத்துக்கு டான்ஸ் பண்ணிருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். அதனால பேசுங்க மேம், நீங்க பேசி ஃபுல் ஸ்டாப் வைங்க மேம். இல்லை சி தென்பதியன் சார் என்ன பண்ணியிருக்காருனாக்கு ப்ரீகன்சீவ்ட் நோஷன்ஸ் அண்ட் ப்ரீகன்சீவ்ட் ப்ரெஜுடிசஸ்
அதெல்லாம் நீட்டாக உடைக்கிறாரு, ரொம்ப நீட்டாக ஃபைனாக உடைக்கிறாரு. ஏற்கனவே இவங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இவங்ககிட்ட இருந்த ஹோப்பையும் நீங்கள் எடுக்கிறீங்களே, அது தப்பு இல்லை. அதான் இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் இருக்கும். அரசியல்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இது ஒரு அரசியல் தான் இல்ல. சின்ன சின்ன அரசியல் வந்து நம்ம மக்களுக்குள்ளேயே தானே இருக்கு. அதுதான். ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுமே வந்துட்டு ஒருத்தனுக்கு காசு இருந்தா நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, காசு இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க. அது ஏன் ஒரு மக்களா, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா எல்லாருமே சமம், நார்மலான ஒரு ரெஸ்பெக்ட் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது அரசியல் நம்ம வந்து கவர்மெண்ட்னு எடுத்துட்டு போக தேவையில்லை, ஒரு நார்மல் மக்களுக்குள்ளேயே நம்ம அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐ திங்க் தட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு ஸ்மால் சேஞ்ச் வந்தாதான் I think the huge change will happen. இதில் ஒரு பாயிண்டில் என்னுடைய ஹையர் அஃபிஷியல் கேட்பார், நம்ம அகாடமியில் இந்த தடவையாக யாரெல்லாம் கப் அடிப்பாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார். நான் கோச்சுன்றதுனால ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னோடனே, இங்கேயும் கப் அடிக்க மாட்டாங்க, வெளியிலேருந்து வர அகாடமிலேருந்து வர ட்ரெயின் ஆகி வர அவங்களையும் வந்து பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ திறமை இருந்தாலும் அதனால் ஏகப்பட்ட ஒரு இது ஹிக்கப்ஸ் இருக்குது அதில். ஸோ அதை வந்து தெளிவாக காட்டக்கூடிய ஒரு படம் இது. என்ன நான் ஒர்க் பண்ண வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இது. அதுக்கு மேலே இவங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய உள்ளக்குள்ளே கதைக்குள்ளே நிறைய நடிக்கிறதுனால அவ்வளோ பேச முடியுது அவங்களால. அண்ட் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா நம்ம எதிர்நீச்சல் தான் வந்து ஒரு மேரத்தான், அந்த அத்லெட் ரிகார்டிங் ஒரு படம் வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கீகாரம் வந்து கம்ப்ளீட்டாக அவர் பாடியை மோல்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சீன் பார்க்குற காஃப் மசில்ஸே வந்து அப்படி துடிக்குது, அங்கே அப்படி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. லைக் நீங்கள் அவரோட ஒர்க் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? லைக் இஸ் ஆல்சோ டெபியூ ஆக்டர். ஐ திங்க் நீங்கள் பார்க்குறதெல்லாம் இட்ஸ் லைக் ஜென்யூன், அதில் தேர்ஸ் நோ என்ஹான்ஸ்மெண்ட் ஆர் எனிதிங். அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. நான் வந்து ஹார்ட் ஒர்க் போடுவாருன்னு தெரியும், பிகாஸ் அவரை மீட் பண்ணும்போது தெரிஞ்சது. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாருன்னு நான் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வித் இட் இஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங். ஸோ ஹீரோஸ் யூஸ்வலாக ஜென்ரலாக ஃபிட்னஸ் இருக்கிறது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து எஸ்பெஷலி இன் சச் எ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா, ஆமாம் அதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறதுக்கு ஸ்பாட்டில் கூட கம்ப்ளீட்லி ஆன் அ டயட், கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் அவுட், ஒரு ஷார்ட் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பார். இட் இஸ் ஜஸ்ட் வெரி ஹார்ட் டு டூ. அண்ட் அது வந்து இட் வாஸ் அ டெடிகேட்டட். ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும், வில் டூ வாட் எவர் வி கேன் டு சக்சீட். ஒரு இன்ஜூரி ஒன்று ஆயிடுச்சு இப்போ இருக்கு ஸ்டண்ட்டில். அந்த இன்ஜூரிக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஒரு 2 மாதம் தள்ளி போயிடும். ஃபைட் மாஸ்டருடைய டேட்லாம் இல்லைன்றதுனால அப்போதைக்கு பெயின் கில்லர் போட்டு அந்த ஃபுல் ஸ்கெடியூலை முடிச்சுட்டு படத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சர்ஜரியே பண்ணார். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னெல்லாம் பெயின் கில்லர் போட ஒரு 6 மணி நேரம் அவருக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எவ்வளோ இன்ஜெக்ஷன் தான் போடுறது, பெரிய கட்டு. இங்கே ஒரு தையல் நான் பார்த்தேன் ஷோட் முடிச்சுட்டு, என்னங்க அப்படின்னா இதோட தான் பண்ணேன் நான். 2 months டைம், மாஸ்டருடைய டேட் இல்லை, ஸோ முடிக்கணுன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு டெடிகேஷன் தானே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா. அண்ட் பீட்டர் ஹெயின் மாஸ்டரோட டேட்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். அவரும் வந்து ஹெல்த்தோட இது பிரச்சனை இருந்து தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் லைக் டெடிகேட்டிங் யுவர் என்டையர் செல்ஃப் டு த கிராஃப்ட். அவர் நினைச்சிருந்தா ஸ்கெடியூல் அப்படியே தள்ளி அழகா நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். ஆனா அது எதுவுமே பண்ணாம லான்ச் ஆகும்போது கூட அவர் நார்மலா நீங்க சொல்ற அவருக்கு அதை நினைக்க கூட தோணலையே, கலை தான் முக்கியம்னு இருந்தாரு. ஸோ அது வந்து அண்ட் ஒரு லவ், ஒரு சார்மிங்கா, ஒரு ரொமான்டிக் லவ் கூட லான்ச் ஆயிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு 4 சாங். கரெக்ட். ரொமான்டிக் அடுத்த 2 படமும் ட்ரூ ஈவென்ட்ஸ் தான். ஆமா, இன்னும் 2 படமும் அடுத்த 2மே ட்ரூ. ஹீஸ் ஒன்லி இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஸ்டோரிஸ். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சொல்ல வேண்டிய கதையை சொல்லணும். யா, ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஆள் இல்லை, வேற மாதிரி இருக்கு. அதான் நம்ம ஒரு ப்ரொடியூசராக பார்த்துருக்கோம். அவரை மீட் பண்ணினீங்கன்னாக்க நீங்கள் எதிர்பார்க்குற ஆளாக தான் இருப்பார். ஓகே, யா, ஐ திங்க் த பப்ளிக் பர்சோனா, நிறைய அதான் சொன்னேன், ஒரு பப்ளிக் பர்சோனா நம்ம வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், இன்டர்வியூஸை பார்க்கும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன். ஒருத்தரோட உட்காந்து பேசும்போது அவங்க எப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் லைக் தட். யா, ஸோ ஈவினிங் டைம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அவங்க சொன்னாங்க அவங்க இங்கே இருக்க மக்கள்கிட்ட அவங்களோட வாழ்வாதாரம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க ப்ரொடக்ஷன் சாப்பாடு வந்தாலுமே அவங்களுக்கு இப்போ காசு போகும்ல, நம்ம அவங்ககிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது ஹெல்ப் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக் எங்களுக்கு அங்கே தான், சில டைம் வந்து அங்கே தான் வாங்கி கொடுப்பாங்க. ஃபுட்டுமே அங்கே தான். அவங்ககிட்ட அவங்க இடத்துல வந்து ஷூட் பண்ணிட்டு அவங்க ஃபுட்டு வாங்கி சாப்பிடாம இருந்தால் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஃபுட்டு எல்லாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்ல சார் அவர். சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக வருது. ஓகே, நம்ம பேசும்போது நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம்ல. லைக் உங்கள்கிட்ட ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? லைக் இன்னும் வெளில வராம டேலண்ட் இருக்கானே தெரியல. ஹிடன் டேலண்ட் வேற கேக்குறீங்க நீங்க. இல்ல, டேலண்ட் இருக்கானே கூட தெரியல. நீங்க ஹிடன் டேலண்ட் பத்தி கேக்குறீங்க, தெரியல உங்களுக்கு. சொல்லுங்க, ஹிடன் டேலண்ட் ஒன்னும். பாட்டெல்லாம் பாடுவீங்க கேள்விப்பட்டோம்.
இல்லை 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 அது சின்ன வயசில் பாடிட்டு இருந்தேன், அதெல்லாம் விட்டாச்சு. நோ 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 நாட் ரியலி. நிறைய ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுவேன், அது மட்டும். இன்னைக்கு அவங்ககிட்ட காட்டிட்டு இருந்தேன், ஐ மேட் அ ஃப்ராக் ஃபார் மை ஃப்ரெண்டு, ஃப்ராக் பொம்மை. ஸோ ஏதாவது லிங்க் இருக்குன்னா சொல்லுங்க. லைக் மேம் நான் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏதாச்சும் லைக் ஏதாவது பசங்களுக்குலாம் கஸ்டமைஸ்லாம் பண்ணி தருவீங்களா? இல்லை ஜஸ்ட் கிஃப்ட்ஸ் தான், எனக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். நான் வந்து ஒரு தடவை என் பையனுடைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளே மாடலிங் பண்ணுறேன். ஹார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அவனை என்ன அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது. ஸோ அந்த பிக்சரை பார்த்துட்டு க்ளேவை எடுத்து ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் பண்ணி வால்ஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அது அவங்க லேபில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ தான் போது, ஓ ஐ திங்க் ஐ ஹேவ் அ குட் ஹேண்ட்ஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நான் வீட்டில் நானே பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் மேம் சொல்லுங்க. ஹிடன் டேலண்ட்னு சொல்ல முடியாது, பட் நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியாக பண்ண பிடிக்கும். லைக் பாட்டு பாடுறது, டிரைவ் போகிறது, எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் ஸ்கெட்ச், லைக் கலரிங், ஸ்கெட்சிங், வாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தான் ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்குது. பாட்டு பாடணும்னு சொன்னீங்கல்ல, இப்போ கொஞ்சம் கோல்டு. இது ஹிடன் டேலண்ட். அதாவது என்னை வச்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹிடன் டேலண்ட். ஆமா, அதனால தான் நான் சொல்றது. இப்போ மைக் இருக்கு, பாடுறதுக்கு ஆள் இருக்கு. இல்ல நல்லா பாடுவா. நீ பாடுனல பாடுங்க, ஒரு 3 லைன் பாடு, 4 லைன் பாடு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓகோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஆஹா, எப்பரா சூப்பரா பாடுறாங்க. இல்ல ஆக்சுவலா கேரவன்ல உட்காந்து சும்மா இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஆமா, நான் பக்கத்து வேலையில இருந்தேன், நானும் கேட்டிருக்கேன். கேட்டிங்களா? இவங்க பாடுறது பக்கத்து வரையும் கேட்டு சொல்லிருந்தா அமைதியா இருந்திருப்போம். சொல்லுங்க, லைக் உங்களுக்கு ஏதாவது இதானா? நோ டேலண்ட். நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவேன், அவ்வளவுதான். ஃபயரா இருக்க போகுது இந்த படம். And we are eagerly expecting. கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா போஸ்ட் லிஸ்ட்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். கண்டிப்பா சக்சஸ் மீட் அப்புறம் ஒரு மறுபடியும் பேசுவோம். எஸ், டெஃபினட்டா மறக்காம தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் த கண்டிஷன் ஆஃப் அத்லெட்டிக்ஸ். என்ன பண்ணலாம் நம்ம as viewers and supporters. Thank you. Thank you so much. I decide. I go extra. Presta, always extra. But what extra? JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hill, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home Fest, June 5th to June 28th. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.